ஜாம்பி பையன் வந்து டார்ச்சர் பண்றான். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க படுத்து தூங்கிடுவோம். நான் படுக்க முடியல. ஓகே படுத்தாச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து தூங்கி எந்திரிச்சு டேய் அல்றாமல ஓகே தூங்கி எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனிங் போகலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. அது பக்கம் செஸ்ட் இருந்துச்சு. அந்த செஸ்ட்டில் இருக்கிற பாதி நாட்டியா போட்டேன். இன்னொரு பாதி இருக்கும் இல்லையா, அதை அவர் பார்த்துட்டு சொன்னார்னா அதில் ஒரு பாதி ஷேர் கேட்டு அதையும் பிடிங்கிடலாம். ஒருவேளை அவரே ஆட்டையா போட்டார்னா சரி இருந்துட்டு போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே விட்டுருவோம். ஓகே நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்டர்மனோட சவுண்டு கேட்டுச்சு. பிளட்டி ராஸ்கல், நான் கேமில் வந்த புதுசில் என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணேன். இந்த வாங்கிக்கோ போடா ஆயிடிங்க வையால. இப்போ நம்மளை விரட்டிட்டு வருவானே. சரி ஃபர்ஸ்ட் நம்ம எதாவது வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்போம், இல்லை நம்மளை போட்டு பொழந்து கட்டிடுவான். ஐயோ அடிச்சிட்டானே. ரைட்டு இப்போ வாடா அடா. அவனை வரத்தோன்னே இது ரெண்டுக்கும் எதுக்கு வருதுங்க. டே வழி விடுங்க, நான் அவனை அடிக்கணும் நானே. ஓகே அப்புறம் மேலே வந்தேன். அவன் இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகிட்டு எங்கேயோ போயிட்டான். சரி பயந்தாங்கோழி பையன். அவன் பயந்தாங்கோழி இல்லை, அவன்கிட்ட அடி வாங்க கூடாது. நான் தான் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுதான் உண்மை. ஏங்க அதுக்கப்புறம் இவரை நம்பக்கூடாதுங்க. எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ப்ரோ இருங்க ப்ரோ கால் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கால் பேசிட்டு வந்து பார்க்குறேன். அந்த கேப்பில் அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்களேன். நான் விட்டுட்டு போயிட்டேன். இவர் அந்த கேப்பில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. அப்படியே இந்த தண்ணியில் தள்ளி விட்றாரு. அதில் ஆல்ரெடி ஒரு ஜாம்பி வேறு இருக்குது. அவங்ககிட்ட போனால் சாவடிச்சிடும், அப்படி இல்லை தண்ணிக்குள்ளே மூழ்கி நான் செத்துருவேன். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்க போது. நானும் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எழுத்தெல்லாம் பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாடிஸ்டாக இருக்காரு இவர், எனக்கு கொலை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேலை கால் சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் லேட்டாக இருந்தேன், அவ்வளோதான். மொத்தத்தையும் உருவி இருப்பார் என்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஓகே இவரை பழி வாங்கணும் கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் இவரை நான் பழி வாங்க போகிறேன். இதுக்காகவே இவரை நான் கொல்ல போகிறேன், வேணும்னே கொல்ல போகிறேன். இல்லாட்டி ஏதோ ப்ராங்க் பண்ணி இவரை கொல்ல போகிறேன், இது உறுதி. ரைட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. மைண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்கும் இந்த இடம்னு பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து ஒரு டம்மி இடம். எவ்வளோ நோண்டுனாலும் காபுல் ஸ்டோன் மட்டும் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் எம்டியாக தெரியுற மாதிரி இருக்குது. ரெண்டராவில் சரி என்ன பண்ணுறது, கர்மம் இதெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா என் கையில் இருக்கிறதா மைண்ட் பண்ணுது. கர்மம் இதெல்லாம் ஒரு மைனிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் உண்மை. அதுக்கு மேலே எனக்கு மைனிங் பண்ண பிடிக்கல, கடுப்பாயிருச்சு. சரி அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது மைண்ட் பண்ணிக்கலாம் அவர் இல்லாத போது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண, ஐயோ செஸ்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாருங்க அவரு. ஆஹா சரி நம்ம ப்ரோ போய் டக்குன்னு தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் திசை திருப்பி அனுப்பிச்சிடுவோம். உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் வேறு செஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரே. சரி அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இவருக்கே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு பேஸை நான் ரெடி பண்ண போகிறேங்க. அது நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் வந்து அவர் வரமாட்டார். ஏன் அவர் வரமாட்டாருன்னு சொல்லிடுறேன். அவர் இருக்கும்போது சீக்ரெட்டாக ஒரு பேஸை ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் வந்து சீக்ரெட் பேஸு கிடையாது, பேஸுன்னு ஆயிரும். அப்புறம் சீக்ரெட்டாக அவருக்கு தெரியாமல் பண்ணணும்னா அவர் இல்லாத போது தான் பண்ணணும். அதனால் அவருக்கே தெரியாமல் அவர் இல்லாத போது நான் பண்ண போகிறேன். எதுக்குடா லாவாலாம் எடுத்துகிட்டு வர சொன்னாருன்னு அப்போவே யோசித்தேன். அப்போ தான் புரியுது நெதர் போர்ட்டலில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு தலைவர். இங்கே இருக்கிற செஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆட்டியா போட்டார் எனக்கு தெரியாமல். ஓஹோ அவருக்கு உண்மையே தெரியல. அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா நான் ஆட்டியா போட்டேன் அவர் கொடுக்காம நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் உண்மை என்னென்னா பாதி நான் ஆல்ரெடி ஆட்டியா போட்டு வச்சுருந்தேன். ஐயோ நான் நினச்சதை முழுசாக கூட ஆட்டையாக போட்டுருக்கலாம். சரி விடுங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா நெதர் போர்ட்டல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னார். நெதர் போர்ட்டல் ரெடி பண்ண சொன்னால் அவர் உட்காந்து டீ குளிச்சுட்டு இருக்காரு. என்ன ப்ரோ டீ குளிக்கிறீங்களா? டீ எல்லாம் குளிக்காதீங்க, ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை ஊற்றுங்க, அதுக்கப்புறம் நெருப்பு போடுங்கன்னு சொன்னேன். அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புசுக்கு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா தலைவர் நெருப்பில் மாட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. நாம் அவரை கொல்ல தேவையில்ல, அவரே செத்துருவார் போலையே. சரி இருந்துட்டு போதே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அவர்கிட்ட லாவா இருக்கும். அந்த லாவா எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க ப்ரோ, நான் இந்த இடத்துல தண்ணி ஊற்றி வைக்கிறேன், உங்களுக்கு வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடித்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த கேப்பில் போயிட்டு ஆல்ரெடி அந்த செஸ்ட்லேருந்து ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இடத்துல பற்ற வச்சிடலான்னு பார்த்தா இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு ரெடி பண்ணி வைக்கிறாரு. சரி பற்ற வச்சிருவோமா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெதர் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நெதர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது இடம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சில பொருட்களெல்லாம் தூக்கிட்டு வருவோம். மேக்ஸிமம் நமக்கு என்ன கிடைக்கும், கோல்டு நக்கெட்ஸ் கிடைக்கும். அதையும் மிஞ்சி போனால் அங்கே ஏதோ சொல்லுவாங்களே அந்த என்டர்மேன் இருக்கிற இடம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த எலும்புக்கூடு பசங்கள்லாம் இருப்பானுங்களே அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிளேசர் எடுப்போமே அந்த பேர் ஏதோ சொல்லுவாங்களே பிளேசர் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கும் இந்த இடத்துல தான். இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க. எவ்வளவோ இருக்குது. நான் கூட ஒரு சூப்பரான இடத்துல தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற இதெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது கருமம். நாலா பக்கமும் சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு சின்ன குகைக்குள்ளே மாட்டின மாதிரி இருக்குது அந்த இடம். சரி அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா குவாட்ஸு அதுக்கப்புறம் கோல்டு நக்கெட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ
அவர் வந்து நெதர் வேர்ல்டுக்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நார்மல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கேன். இப்போ அவர் நெதர் வேர்ல்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் போன அந்த நெதர் பொருளை நான் உடச்சிட்டா என்ன ஆகும்? இதை நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதை யாரும் போய் அவரோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடாதீங்க. அவர் இந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்குறாரு ப்ரோ, நீங்கள் அவருக்கு பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்றாதீங்க. அவருக்கே தெரியாமல் அவருக்கு பண்ணாதான் சர்ப்ரைசிங்காக இருக்கும். இந்த க்ரீப்பர் என்ன போட்டு தள்ளான்னு வருது, அதை நான் அதுக்கு தெரியாது போல, நான் தான் அதை போட்டு தள்ள போகிறேன்னு ஷாவு. ஓகே, கொன்னாச்சு. இப்போ நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் வந்து ஃபார்ம் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபுட் ஃபார்ம்னா வெஜிடேபிள்ஸ் சார்ந்தது இல்லை, நான்வெஜ். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அனிமல் ஃபார்ம் தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து செய்ய போகிறோம். ஐயே புஷ் ஆடா பாவீங்களா, இப்போ தான் அங்கே ஒரு க்ரீப்பரை போட்டு தள்ளிட்டு வந்தேன். என்னடா உடனே புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்குது. திரும்பி பக்கத்துக்குள்ள இன்னொரு க்ரீப்பர் வந்து பக்கம் டம்முன்னு வெடியுது. ரைட்டு, இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்னதாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு. ப்ரோ இதெல்லாம் பத்தாதே, நான் போடுறேன் பாருங்க பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அவரே அசந்த போயிடணும். அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா 4 டைப்பாக பண்ணி முடிச்சு பிடிச்சி அதிலே விட்டுடலாம்னு நினச்சிருக்காரு போல். ஆனால் ப்ரோ அதெல்லாம் நமக்கு வேணாம், என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்குது, அதை பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். என்ன பிளான்னு கேட்டார், ஷாக் ஆகிட்டார். ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் ஒன்று போட்டிருக்கீங்களே அதில் வந்து மாட்டை விட்டுருவோம், அடுத்து அதே மாதிரி ஒன்று செஞ்சு அதில் ஆட்டை விட்டுருவோம், அடுத்துல இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு அதில் பண்ணியே விட்டுருவோம், அதே மாதிரி இன்னொன்று ஒன்று செஞ்சு அதில் கோழியாக விட்டுருவோம் இப்படின்னு சொன்னேன். சரி இதெல்லாம் விட்டுருவோம், ஆனால் அதுக்கு வேலையெல்லாம் யார் ப்ரோ செய்கிறது, நீங்களே செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏன் தலையில் கட்டி விட்டார். சரி பிளானை போட்டான், வேறு என்ன பண்ணுறது, கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டேன். ஓகே அப்புறம் நான்லாம் கட்டிட்டேன்லாம், நீங்கள் போய் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அவர் தலையில் நான் மறுபடியும் இன்னொரு வேலையை கட்டி விட்டேன். எப்படியே நான் பாதி வேலை செஞ்சேன், நீங்களும் பாதி வேலை செய்யுங்க ப்ரோ அப்படின்னு அவர் தலையில் பாதி வேலையை கட்டி விட்டேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வழி கொஞ்சம் ரெடி பண்ணி வைப்போம். எதுக்குடா வழி அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். எதுக்காகனா நாம் ஒரு வில்லேஜ் செலக்ட் பண்ணி வந்திருக்கோம். இந்த வில்லேஜில் வந்து நிறைய வில்லேஜஸ் எல்லாம் இருப்பாங்க. அவனுங்க வந்து மூக்கு மேலே விரலை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃபார்மை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அனிமல் ஃபார்ம் அவனுக்கு பார்த்துருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதை விட சூப்பராகலாம் வச்சுருப்பானுங்க. ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து அவர் மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து விட்டுட்டு போட்டு சாத்திட்டு இருக்காரு. என்ன ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா நான் ஏன் இந்த வழியை போட்டுட்ருக்கேன் தெரியுமா? நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன்னு வச்சுக்கோனேன். ப்ரோ நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க, பனியை பிடிச்சிட்டு வாங்க, ஆட்டை பிடிச்சிட்டு வாங்கன்னு ஏதாவது வேலை சொல்லிடுவார். அதனால தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி ஏதாவது நடிச்சிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேலை செய்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான், ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற மாதிரி அவர்கிட்ட நடிச்சிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு என்ன வருத்தம்னா அந்த செஸ்ட்டு தூக்கி மேலே வச்சுருந்தேன், அவர் கவனிக்க மாட்டார் மேலே வச்சா அப்படின்னு சொல்லி தான் அது மேலேயே வச்சேன். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படிலாம் நினச்சி வச்சுருந்தேன். அதை அவர் அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பிளான். ஓகேங்களா, அந்த பேஸை நான் ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே பல பொருளை நான் வந்து ஒழிச்சு வச்சுருவேன் ஈஸியாக. ஓகேங்களா, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இவர் என்ன மட்டும் தனியாக விட்டு போயிட்டார், இங்கே இருக்கிற சாம்பியில் வந்து என்னை போட்டு பொழந்து கட்டுது. சரி அவர் தனியாக விட்டு போயிட்டு அவர் ஜாலியாக இருக்காருன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் பைப்புல 4-5 அம்பு தலையிலே சொரிக்கிறான் நறுக்குன்னு. தலைவர் நம்மளோட பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு எங்கேயோ. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீப்பரு அதுக்கப்புறம் ஜாம்பிலாம் அடிக்க வந்துருச்சு. ப்ரோ இவனுங்க வேற வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க, நம்ம சட்டை போட்டுன்னு ஒன்று பண்ணுவோம், இங்கே இருக்கிற பழத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வந்து மீதி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பிடிக்க வந்துட்டோம். இப்போ அடுத்து என்ன அனிமல்ஸை பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோட்டு பிடிக்கணும், சாரி ஷீப் பிடிக்கணும். அதாவது ஆடு வந்து பிடிச்சிட்டு வரணும். அது வந்து அவர் தலையிலே கட்டியாச்சு. என்னதான் அந்த வேலையை அவர் தலையில் கட்டினாலும் பாதி வேலை ஏன் தலையில் கட்டி விட்டார். சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாதி வேலை ஏன் தலையில் கட்டிக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பெருசாக தான் அவருக்கு பண்ணி விடணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணியெல்லாம் கூட்டு வந்து உள்ளே விட்டுட்டேன். என்னடா அவர் இன்னும் வரலையேன்னு பார்த்தா ஜாலியாக அந்த பக்கம் வானத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. தலைவரே அந்த பண்ணி அங்கேயே நின்றுச்சு, நீங்கள் பாட்டுக்கு மேலே பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? ஓகே, அதுக்கப்புறம் ஆடு கோழி இதெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்து விட்டாச்சு. ஃபைனலாக தான் பண்ணியை பிடிச்சிட்டு வந்தோம், எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீடிங்கும் பண்ணியாச்சு. சூப்பராக மாதம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது வரைக்கும் எந்த ஆட்டோ ஃபார்ம்ஸும் செய்யலை, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டு வர மாதிரியெல்லாம் எதுவும் செய்யலை. ஃப்யூச்சரில் செஞ்சுக்கலாம் அதெல்லாம். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் அவருக்கு ஏதாவது பெருசாக செஞ்சு விடலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை தண்ணிக்குள்ளே தள்ளி சாவடிக்க பார்த்தாரு. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம் செட்டிப்பை சீரீஸ்லேருந்து, மறக்காம அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பே கேமுக்கு டீசர் வரும்னு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி வருமோ நாளைக்கு வருமோன்னு தெரியல, ஆனால் வரும். புதுசாக ஒரு கேம் பண்ணுறோம், அதையும் பாருங்கள். ஓகே மக்களே, இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.